ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி ஃபேமிலி சமையல். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா உருளைக்கிழங்கு பாயா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு பச்சை மிளகாய், மிளகு காரம் மட்டும்தான், வேறு எந்த ஸ்பைசஸும் ஆட் பண்ண போகிறதில்ல. அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு உடச்சக்கடலை சேர்த்துக்கோங்க. 6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க. மிளகு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தண்ணி, தேங்காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னே ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சூடானோன்னே வெங்காயம், நீலவாக்கில் கட் பண்ண வெங்காயம் 1 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோடனே 1 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கி வரும். 1 கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. எல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கி வந்தோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெரிய பீஸாக போட்டுக்கோங்க. நம்ம குக்கரில் விசில் விட போகிறோம். ரொம்ப சின்ன பீஸாக இருந்தால் குழஞ்சிரும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இது மாதிரி கொஞ்சம் பெரிய க்யூபாக இருந்துச்சுன்னா கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் உருளைக்கிழங்கு நல்லா வதங்கி வரட்டும். ஓரளவுக்கு உருளைக்கிழங்கு நல்லா வதங்கி வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் முந்திரி பருப்பு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. லைட்டாக ஒரு கொதி வர ஆரம்பிக்கும் போது மிக்ஸி ஜாரை மட்டும் கழுவி கொஞ்சமாக தண்ணி சேருங்க. நிறைய தண்ணி சேர்க்க வேணாம். நிறைய தண்ணி சேர்த்திங்கன்னா குருமா மாதிரி ஆகிடும். தண்ணி கச்சிதமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலை அப்படின்னா உப்பு லைட்டாக சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு விசில் போட்டு 2 விசில் அளவுக்கு விட்டு எடுத்திங்கன்னா நம்மளோட உருளைக்கிழங்கு பாயா ரெடி. இது ஆப்பம், இடியாப்பம், இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நாம் இன்றைக்கி இட்லிக்கு தான் செஞ்சுருக்கோம். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி நிறைய யூனிக் ரெசிபி எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இது குருமா டேஸ்ட்டில் இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மஸ்ட்டு ட்ரை. சூப்பர். தேங்க்யூ.